1/2 கப் அளவுக்கு முழு பச்சைப்பயிறு, சுத்தமான பச்சைப்பயிராக எடுத்துக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சு செவக்கிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. இதை வறுத்து எடுத்ததுக்கப்புறமா அதே கப்பால் ஒரு 1/2 கப் அளவுக்கு வரகரிசி நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து அதையும் அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கோங்க. வரகை வந்து சிம்மில் வச்சு நம்ம அடுப்பை வறுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக வாசமும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், கலரும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டுருக்கும். நல்லா வாசம் கமகமன்னு வரும்போது நம்ம தீயை அணைச்சிட்டு வேறு ஒரு பாத்திரத்துக்கு அரிசியை மாற்றி எடுத்துக்கோங்க. இப்போ வறுத்து வச்சுருக்கிற பச்சைப்பயிறு, அரிசி இது ரெண்டையுமே வந்து கொஞ்ச நேரத்துக்கு சூடு ஆறட்டும். சூடு ஆற வச்சுக்கலாம். ஆறினதுக்கு அப்புறமா இந்த அரிசி, வறுத்து வச்சுருக்க அரிசி ப்ளஸ் வந்துட்டு பச்சைப்பயிறு இது ரெண்டையும் ஒரு குக்கருக்கு மாற்றி எடுத்துக்கோங்க. அதோட ஒரு பெரிய சைஸ் கேரட்டு, ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் நெல்லிக்காய் இது 3ஐயும் இந்த அளவுக்கு வந்து நறுக்கி இதையும் அதோட சேர்த்துக்கங்க. நம்ம எந்த கப்பால் அரிசி அளந்தோமோ அந்த கப்பால் வந்து இந்த அரிசியும் பச்சைப்பயிரும் கலந்தோம்னாக்க 1 கப்புக்கு அளவுக்கு கரெக்டாக வரும். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த அதே கப்பால் ஒரு 4 கப் அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. நம்ம 3 கப்பு 2 கப்புலாம் வச்சோம் அப்படின்னா அது சாதம் மாதிரி ஆகிடும். நமக்கு கஞ்சி வேணும் அப்படிங்கிறதுனால 4 கப்பு இல்லைனா 5 கப்பு கூட தண்ணி வச்சுக்கலாம். இப்போது இதில் வந்து நான் 5 கப்பு தண்ணி வச்சுருக்கேன். ஒரு 5 கப்பு தண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. இதோட தேவையான அளவு உப்பு, 4 பூண்டு, கொஞ்சம் ஜீரகம் சேர்த்து இதை வந்து அடுப்பில் வச்சு 5 விசில் விட்டுக்கோங்க. 5 விசில் விட்டால் தான் அந்த சாதம் வந்து நல்லா குழஞ்சி நமக்கு வந்து கிடைக்கும். 5 விசில் விட்டு இப்போ நான் எடுத்துட்டேன். 5 விசில் விட்டு ஆவி போனதுக்கப்புறமா திறந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இப்படி தான் இருக்கும். நல்லா கரைஞ்சி வந்துடும். நல்லா அந்த சாதம்லாம் வெந்து நம்ம போட்டிருக்க காய் எல்லாமே ஒன்றா கலந்து நல்லா வெந்து வந்துடும். இதை நம்ம வந்து ஒரு மத்து இல்லைனா கரண்டி வச்சுக்கலாம். மத்து இருந்ததுன்னா மத்தால் வச்சு கடைஞ்சி விட்டோன்னா நல்லா இன்னும் நமக்கு வந்து கூழ் மாதிரி கிடைக்கும். நான் கரண்டி வச்சு தான் கிண்டுறேன். இது போல் நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இது நமக்கு வந்து இப்போ இந்த கஞ்சி வந்து வரகரிசி, பச்சைப்பயிறு இதிலெல்லாம் வந்து புரதச்சத்து, நார்ச்சத்து இதெல்லாம் ரொம்ப நிறைய இருக்குது. இது குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போதும் சரி, பெரியவங்களுக்கு கொடுக்கும்போதும் சரி, சுகர் பேஷண்ட்டு இவங்களுக்கெல்லாம் கொடுக்கும்போதும் நல்லா சீக்கிரம் செரிமானம் ஆகும். அதோட வந்து நமக்கு எல்லா சத்துமே நிறைய கிடைக்கும். நெல்லிக்காய், கேரட்டு இதில் எல்லாமே நல்ல சத்துக்கள் நிறைய இருக்குது. நமக்கு இது டெய்லி நம்ம சாப்பிடும்போது நல்லா ஆரோக்கியமாகவும் இருக்கும். நம்ம சீக்கிரமும் ரெடி பண்ணிடலாம். ஒரு 10 மினிட்ஸில், இதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது, ஒரு 10 மினிட்ஸில் ரெடி பண்ணிடலாம். இது மாதிரி நம்ம வாரத்தில் ஒரு 3 நாளோ 4 நாளோ இல்லை டெய்லியுமே கூட கொடுக்கலாம். இது டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், நல்ல வாசமாகவும் இருக்கும். குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.